வீடியோ என்னன்னா பொடி இட்லி செய்வது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இட்லி, வீட்டில் அரைச்ச இட்லி பொடி 2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. SVM ரைஸ் கிங் முதல் தரம் பொன்னி அரிசி, தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர் ருசிப்பீர். அரிசி உலகின் ராஜாதி ராஜா SVM ரைஸ் கிங். இப்போ பேக் பண்ண இட்லினாலும் பரவாயில்ல, லெஃப்ட் ஓவர் இட்லினாலும் பரவாயில்ல, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இட்லியை மாற்றிக்கிட்டு 6 ஸ்பூன் நெய் ஏன் சேர்க்க சொல்கிறேன்னா, நெய் வந்து இட்லியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், இட்லியில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடத்துலையும் நெய் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி 2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்குன்னு. ஏன்னா அடுத்தடுத்து சேர்க்கும் போது அப்புறம் உங்களால் கஷ்டமாக இருக்கும் பிணையிறதுக்கு, அதுக்காக சொல்கிறேன். பரவாயில்ல, இட்லி பிஞ்சா கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்குன்னு, அப்போ தான் எல்லா இட்லிலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுட்ரு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு உங்களுக்கு இஷ்டம், காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, காரம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி பொடியே காரம் கரெக்டாக இருக்கும், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையான உப்பு, உப்பு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூளில், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்படியே எல்லா இட்லியும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு. அப்புறமா கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே செட் ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ். சுத்தமான கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பொடி, வீட்டில் இருக்க சில்லி பவுட்ரு எல்லாத்தையும், நெய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இட்லி பொடி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்றா போடணும்னு இல்லை, அப்படியே எல்லா இட்லியும் போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பிஞ்சு இருந்தால் அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. ஏன்னா மிளகாத்தூள் இதில் இருந்தாலும் அப்படியே மேலே செட் ஆகும். உடனே கிண்டிடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். லைட்டாக இப்போ அடியில் இருக்க இட்லி மேலேயும், மேலே இருக்க இட்லி அடியிலையும் சும்மா லைட்டாக கரண்டி வச்சு ஃப்ரண்ட் பேக் மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் ஸ்லோலியே வச்சுக்கோங்க, ஸ்பீட் வைக்க வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா இட்லி பொடி கருகிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நெய் ஊற்றிருக்கனால சீக்கிரம் இட்லி பொடி அப்புறம் கருக மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ 2 to 3 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரண்ட் பேக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கூட மேலே ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ். எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோ பொடி இட்லி ரெடி, வாங்க ஒரு பிளேட்ல மாற்றி சர்வ் பண்ணலாம். எப்பயுமே டெய்லி இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான டின்னர். SV ட்ரேடர்ஸ், இங்கு உங்கள் வீடு மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் தேவையான அனைத்து மளிகை பொருளும் இங்கு குறைந்த விலையிலும் மற்றும் தரமான தரத்திலும் கிடைக்கும். மக்களின் மகத்தான நம்பிக்கையை பெற்ற SV ட்ரேடர்ஸ். From this to this, contact Teertham Breast Milk Creation. Thanks for watching our video. Keep supporting us. பேசுவோம், எழுதுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.